வியூவர்ஸ், நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான அதி முக்கியமான பதிவு இது. நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, யூஸ்டு கார் வாங்கிறது வரமா இல்லை ஏழ்றையா, அதாவது 7.5 சனியனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொட போகிறீங்களா அப்படின்னா அந்த தம்ப்நெயில் நான் கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, சரியா? ஆனால் அதில் ஒரு காரணம் இருக்குது. அதை நான் வந்து என்ன சொல்கிறது, வரமா இல்லை சாபமா இல்லை வரமா இல்லை வலியா, இந்த மாதிரி நிறைய வேர்ட் போடலாம். ஆனாலும் நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் வந்து 7.5 சனியனா அப்படின்னு நான் போட்டிருக்கிறதுக்கான நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணம் தெரியும். ஏன் வலினோ இல்லை வந்து வேதனைன்னு சொல்லியோ இல்லை கஷ்டம்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டு யூஸ் பண்ணாமல் இது ரொம்ப 7.5 சனினா உங்களுக்கு தெரியும். இட் இஸ் ஃபார் லாங், கரெக்டாக? ஸோ எதுக்காக நான் வந்து பார்த்தோன்னா இந்த 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 பிரச்சனை ரொம்ப நாளைக்கு இருக்கும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறத நான் ஏன் குறிக்கிறேங்கிறத நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும், சரியா? எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுறதை விட்டுட்டு கடைசியாக எல்லாத்தையும் முழுசாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா அது எனக்கு நான் சொல்ல வர விஷயத்துக்கு எதிர்மறையாக உங்களோட கமெண்ட்ஸ் இருந்தாலும் கூட கண்டிப்பாக நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் நான் நிறைய யூஸ்டு காரை பற்றின அவேர்னஸ்ஸு அலர்ட்டு நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க கூட இந்த வீடியோ வந்து ஒரு கன்சாலிடேட்டடாகவும் கன்ஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கும்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக, சரியா? இப்போது இந்த கன்சாலிடேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நிறைய நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து பிட் அண்ட் பீஸாக இருக்குது, அதையெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து அதே சமயத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவானா இதுவரையிலும் நம்ம வந்து நான் வந்து ஒரு சிங்கிளாக தான் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் வந்து அவேர்னஸ்லாம் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் ரியல் டைமாக ஒருத்தர் வந்து யூஸ்டு கார் வாங்குறதா இருக்கார். அவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஓகே நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது பண்ணுங்கள், வீடியோலேயே நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்போ கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் வந்து பார்த்தோன்னா எனக்கு கன்சல்ட்டிங்காக வந்திருக்காரு இல்லையா, அவரை நான் வெல்கம் பண்ணுறேன், சரியா? பவுலகா வியூஸ் ஆக்சுவலி வந்து இதில் ஷேக் ஹேண்ட் கொடுக்கறதுக்குலாம் அந்த ஃபார்முலா கொடுக்க வேண்டிய அவசியம் தேவைப்படலை. என்ன காரணம் அப்படின்னா, இவர் என்னோடய தம்பி, ஹாய், உலகநாதன், சரியா? அவர் வந்து ஜிஎஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நடத்திட்டுருக்காரு. இவர் என்கிட்ட என்ன கேட்டிருந்தேன்னா, அண்ணா நான் வந்து ஒரு செகண்ட் கார் வாங்குறதா இருக்கேன் அப்படின்னாரு. இன்ஃபேக்ட் அவருடைய பர்பஸுக்கு அவர் வந்து நிறைய அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான வெஹிக்கிள்லாம் வச்சுருக்காரு, சரியா? ஆனால் பர்சனல் யூசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எந்த மாதிரி கார் வாங்குறது அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தார், சரியா? இப்போ இவருக்கே நம்ம வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூ பண்ணி இவருக்கு இந்த இப்போ செகண்ட் கார் வாங்குறான்னா அது வரமா அமையுமா இல்லை வந்து பார்த்தோன்னா அவருக்கே வந்து பார்த்தோன்னா 7.5 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வந்து பார்த்தோன்னா பிரச்சனையாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுமா அந்த கார் வாங்குறதுனால அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம், சரியா? சரி உலகா, இப்போ நீ கேட்டிருந்த இல்லையா என்கிட்ட, இப்போ நீ யூஸ்டு கார் வாங்க போகிறதா சொல்லியிருந்தேன், கரெக்ட்? ஓகே, யூஸ்டு கார்னால் நீ எந்த மாதிரியான கார் வாங்குறதா இருக்க? எனக்கு மினிமம் ஒரு 7 to மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 years 10 years ஓடின காரு. அதே எந்த கார்? இப்போ கார்னால் இப்போ நிறைய கார் இருக்குது, எந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா உன் மைண்டில் இந்த கார் வாங்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்குல்ல. காருங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் கிடையாது. எனக்கு அந்த எப்படின்னா ஸ்கோடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட், அதுக்கப்புறம் வந்து விடபிள்யூவில் விண்டோ, மாருதியில் வந்து பார்த்தீங்கன்னா மாருதியில் எனக்கு அது அந்தளவுக்கு கிடையாது. இது சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேபிட்டோ இல்லை வெண்டோ ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், பிராண்டு தான் வேறு வேறு. அடிப்படையில் அந்த காரோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் மற்றபடி ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேம் தான். சரி, நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்துப்போம். இப்போ வெண்டோ தான் நீ கார் வாங்குறதா வச்சுப்போம், சரியா? இப்போ கார் வெண்டோ நீ வாங்க போகிற, என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இந்த செகண்ட் காருக்கு நீ அமௌண்ட் இதான் என்னோடய பட்ஜெட் அப்படின்னா என்ன பட்ஜெட்? எனக்கு செகண்ட்ஸ் காரில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhs அதிகபட்சம், அதுக்கு மேலே எனக்கு என்னென்னா ஜஸ்ட் நான் என்னோடய ஓன் யூஸ் பண்ணுறேன். சும்மா நான் மற்றபடி ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வெஹிக்கிள் யூஸ் பண்ணிப்பேன். இங்கே இருக்கிறதுக்காக மட்டும்தான் எங்கேயாவது சும்மா ஃபேமிலியோட வெளியே போகிறதுக்காக மட்டும்தான் யூஸ் காரு. பட் எனக்கு இந்த கார் பிடிக்கின்றதால எனக்கு இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது புது கார் வாங்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் புது கார் தேவையில்லை.
சும்மா எப்பயாச்சும் ஒரு டைம் தான் எங்கேயாச்சும் வெளியே போகும், அதுக்கு இந்த காரே போகுதுன்றதுக்காக தான் என்னோட அதுக்காக ஏன் இவ்வளோ காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் செகண்ட்ஸ் கார் வந்து பார்த்தீங்கன்னா அதே சமயம் எனக்கு பிடிச்ச கார் இது. ஸோ அதனால நான் இதை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே ஃபைன். இப்போ ஒரு யூஸ்டு காருக்கு வந்து 4 lakhsங்கிறது ஒரு குட் மணி. அது வந்து ரொம்ப கம்மியான நீங்கள் பைசா கொடுத்து பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இப்போ யூஸ்டு மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா மேக்ஸிமம் கார் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த பட்ஜெட்டில் தான் நிறைய இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே இருந்தால் எல்லாருமே புது கார் போயிடுவாங்க. ஓகே 4 lakhs நிறைய பேர் 4 lakhs கூட வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து விற்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs. இல்லை இந்த கார் 4 lakhsக்கு கம்மியாக கிடைக்குமானா அது எப்படி கிடைக்குன்னு தெரியல எனக்கு. அதனால நான் 4 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணேன். 4 lakhs இதுக்கு ஓகே, இந்த காருக்கு நம்ம இது பண்ணி. ஓகே ஃபைன். வியூவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 lakh பட்ஜெட் வென்டோ அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும். ஓகே, அது எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. வென்டோ உனக்கு இப்போ நீ என்ன பெட்ரோல் வேணுமா டீசல் வேணுமா உனக்கு? டீசல் வந்து டீசல். ஓகே ஃபைன். இப்போ டீசல் வந்து ஒரு 4 lakhsக்கு வந்து வென்டோ கிடைக்குமானா மார்க்கெட்டில் கிடைக்கும். சரியா? ஓகே. இப்போது இவருக்கு என்னோட தம்பிக்கு வந்து இந்த வென்டோ கார் ஒரு வேளை செகண்ட்ஸில் நான் இருக்கிறதுனால இந்த ஃபீல்டு இருக்கிறதுனால நான் வந்து சூஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் நினச்சிக்கலாம் இப்போ நான் இந்த ஃபீல்டு இருக்கிறதுனால என் தம்பிக்கு வந்து வெரி பெஸ்ட் காரை நான் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருவேன், அதாவது தேடி பார்த்து கொடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் காரில் அப்படின்லாம் நீங்கள் முடிவு பண்ண முடியாது. வெரி பெஸ்ட்டு காரு அப்படின்னு ஒன்று கிடையாது யூஸ்டு மார்க்கெட்டில். யூஸ்டு மார்க்கெட்டில் என்னென்னா ஒரு கார் இருக்குது, அந்த காரு வாங்க தகுதியான காரா அப்படிங்கிறது ஒன்று. வாங்க தகுதியான கார் தான் அப்படின்னா அது வந்து என்ன ரேட் கொடுத்து வாங்கினா சரியானதாக இருக்கும். இந்த 2 கேட்டகரியில் தான் வருமே ஒழிய த பெஸ்ட் கார் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஓகே சரியா? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களோட பார்வையில் பெஸ்ட் கார் அப்படின்னா அது 4 lakhs கிடைக்காது. கரெக்டா? அப்போ நமக்கு 4 lakhs அப்படின்னா அந்த 4 lakhsக்கு தகுதியான காரை நம்ம சூஸ் பண்ண மொழியே பெஸ்ட் கார்னு ஒன்று கண்டிப்பாக நான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து கொடுக்க வாய்ப்பு இல்லை, அது கிடைக்காது. சரியா? ஓகே. ஏன்னா ஒரு சரியில்லாத காரை எவனா நமக்கு சீட் பண்ணி வேணா விற்க முடியும் முடிய ஒரு சரியான காரை நமக்கு சீப்பாக ரேட்டை அவனுக்கு கம்மியாக தரமாட்டான். அது அந்த கார் யூஸ் இருக்கான்ல அவனே தரமாட்டான். அதாவது ஒரு டீலருக்கு விற்க மாட்டான். அந்த டீலர் வாங்குறவன் அந்த காரோடைய தன்மையை தெரியும், அவன் ரேட்டு நம்ம கம்மியாக தரமாட்டான். ஒருவேளை கார் வச்சிருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா விஷயம் தெரியாமல் இன்றைக்கி எல்லாருக்கும் விஷயம் தெரியுது. கார் வச்சுருக்க அத்தனை பேரும் விற்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு Car24, ஸ்பின்னி, இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தோன்னா தேர்ட் பார்ட்டி வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு அவங்க முதல்ல புக் பண்ணிடுறாங்க. ஓகே, புக் பண்ணிவிட்டு அந்த தேர்ட் பார்ட்டிஸ் வந்து இங்கே இவங்களோட காரை வந்து அசஸ் பண்ணிவிட்டு உங்களோட காரை நான் இந்த ரேட்டுக்கு என்ன எடுத்துக்க முடியும்னு சொல்கிறாங்க. அங்கேயே நிறைய போட்டிகள் இருக்குது. அப்போ அங்கேயே வந்து பார்த்தோன்னா அந்த விற்க போகிறவருக்கு காரோட ரேட்டை ஓரளவு தெரிஞ்சிடுது. சரியா? இந்த விற்க போகிறவர் அதோடு நிற்கல, அவர் என்ன பண்ணுறாருன்னா இதே காரை Car24லேயே ஸ்பின்னிலேயே போயிட்டு நான் காரை வாங்கினா என்ன ரேட் இருக்குன்னு போய் பார்க்குறாரு. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஓப்பன் புக்கு. புரியுது. போய் பார்க்குறச்ச அங்கே ஒரு அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டை பார்த்தோன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, நான் அந்த அமௌண்ட்டு தான் விற்பேன் அப்படி வந்து நிற்கிறார். அப்போ கண்டிப்பாக ஒரு செகண்ட் காரை விற்கிறார் இல்லையா, அவர் காஸ்ட் கம்மியாக விற்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படியே அவருக்கு ஓரளவு கம்மியாக விற்றாலும் டீலர் வந்து பார்த்தோன்னா அதை வாங்கிட்டு அவருக்கு தெரியும் குளோபல் மார்க்கெட் ஃபுல்லாகவே, இந்தியா மார்க்கெட் ஃபுல்லாகவே தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், ரைட்டை வச்சு தான் விற்பார். அப்போ கண்டிப்பாக என்கிட்ட வந்து நீ வந்து கம்மியான பைசாவை கொடுத்து இப்போ அசியூம் பண்ணிக்க 4 லட்ச ரூபா கம்மியான அமௌண்ட் இல்லை, ஆனால் அதை விட பெஸ்ட்டான அதிகப்படியான வேல்யூ இருக்க மாதிரி காரை என்னால் பண்ண முடியாது, வாங்கி தரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது என்னால் என்ன பண்ண முடியும்னா ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்தா 4 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தான ஒரு காரை தான் என்னால் என்ன பண்ண முடியும், தேர்ந்தெடுத்து பார்த்து வாங்கி ஒன்று கொடுக்க முடியும் வழியே பெஸ்ட் ஒன்று கிடையாது. ஸோ இது ஒரு கிளியராக புரியுது. ஓகே. இப்போது இந்த வீடியோஸில் வந்து நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். இப்போது நிறைய பேர் நினைப்பீங்க சார் இப்போ வந்து 7.5 சனியன் அப்படிங்கிறது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா யாரோ ஒரு சிலர் காரை வந்து ஏமாற்றி விற்றுருவாங்க. சரியா? அந்த காரை வாங்கினா தான் நமக்கு வந்து 7.5 சனியன் பிடிக்கும் சார், உங்களுக்கு யார் வாங்கினா பிடிக்கும், மற்றவங்களுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் அந்த கான்செப்ட்டுக்குள்ளே போல, ஏன்னா அது வந்து எக்ஸப்ஷன்ஸு, அது சீட்டிங். நான் சொல்கிறது சரியான 4 லட்ச ரூபாய்க்கு தகுதியான காரை வாங்கினாலே சில பேருக்கு வரமாக இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனி ஆரம்பிச்சிடும். ஓகே, அதாவது 4 லட்ச ரூபாய்க்கு தகுதியான கார் வாங்கினாலே. அது எப்படி 4 லட்ச ரூபாய் தகுதியான கார்னு நம்ம செக் பண்ணி தானே வாங்குறோம்? கரெக்ட். செக் பண்ணி 4 லட்ச ரூபாய்க்கு தகுதியான கார் தான் வாங்குறோம். நம்ம ஒரு டீலர் உங்களை மாதிரியான ஒருத்தர் கூட்டு போயிட்டு அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி தான் நீங்கள் தான் எனக்கு பிக்கப் பண்ணி தரீங்க. அப்படின்னும் போது அந்த கார் எனக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சொன்னீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபைன், சூப்பர், ரைட்.
இப்போ கரெக்ட் இந்த பாயிண்ட் வந்துடும். இப்போ இந்த சீட்டிங் பண்ணி கொடுக்குற காரை விட்டுரு. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாம போய் வாங்கினா அது வந்து வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆளை நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக வந்து நான் வந்து செக் பண்ணி அந்த என்ஜின் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து தான் நான் வாங்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தா எனக்கு அந்த 4 lakhs தகுதியான கார் தான் நீங்கள் வாங்கி தரீங்க. அப்படின்னும் போது எனக்கு எப்படி 7 நாட் சரின்னு வரதுக்கான அந்த மோசமான ஒரு காரை வந்து எனக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். எப்படி உனக்கு 7 சனி அமையும்? சூப்பர் பக்கா. உனக்கு கேள்வி வந்து ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியர். சரியா? இப்போ இப்போ அடுத்த கேள்வி நான் சில கேள்வி கேட்குறேன். இதுலேருந்து நான் லீடு உனக்கு கொடுக்குறேன். இப்போது இந்த காரை நீ 4 லட்ச ரூபா கொடுத்து கார் வாங்குற இல்லையா? வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு நீ அந்த காருக்கு எவ்வளோ செலவழிக்க முடியும், இல்லை செலவழிக்க முடியுங்கிறத விட்டு அது அவங்களோட தனி பொருளாதாரத்தை வச்சு மாறும். எவ்வளோ செலவழிக்கலான்னு நீ முடிவு பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் நான் கொடுப்பேன். இந்த காருக்கு நான் என்னோட பர்சனல் லைஃப் வாங்குறேன், ஒரு ரெண்ட்டை வாங்குறேன், இவ்வளோ தான் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னா எவ்வளோ நீ வந்து செலவு பண்ணுறதை முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து உனக்கு ப்ராஃபிட் கொடுக்க போகிறது இல்லை. ஓகே. ஜிஎஸ் இன்ஜினியரிங்கில் நீ வாங்கி வச்சுருக்க வண்டி வந்து உனக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகே. பிஸ்னஸ் கொடுக்கும். இது ஒருபோதும் பிஸ்னஸ் கொடுக்காது. இது கம்ப்ளீட்லி எக்ஸ்பெண்டிச்சர் தான். கரெக்டாக. ஆனால் உனக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும், ஒரு கன்வீனியன்ஸ் கொடுக்கும். ஒரு கம்ஃபர்ட், ஒரு கன்வீனியன்ஸ். சரியா? ஸோ கம்ஃபர்ட்னு வச்சுப்போம். போயிட்டு வரதுக்கு சௌகரியமாக போயிட்டு வரலாம். இப்போ போனால் ஒரு ஆட்டோ பிடிக்க வேண்டியதுக்கு ஏதோ இருக்குது, ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். இந்த கம்ஃபர்ட்டுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ நீ வந்து கொடுக்குறதா இருக்குது, செலவு பண்ணுறதா இருக்கு? இதுக்கு எனக்கு நான் என்ன புரியல. எனக்கு ஆக்சுவலாக இதுக்கு நான் ஏன் செலவு பண்ணேன்? இப்போது நான் ஆக்சுவலாக பெட்ரோல் டீசல் போடுறதுக்கு காஸ்ட்டு நான் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அதுக்கு டீசல் போட்டுப்பேன். ஸோ ஜென்ரலாக இதே கேள்வி கேட்டேன். இப்போ டீசல் எவ்வளோ செலவு பண்ணுவேன் நீ? டீசல் எவ்வளோ? ஏன்னா இப்போதைக்கு நீ எல்லா லைஃபும் எங்கேயும் எல்லாம் போயின்னு தான் இருக்கு, எங்கேயும் போகாமல் இல்லை. கரெக்டாக? ஒரு 5000 rupees செலவு பண்ணுவேன். 5000. ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஏற்கனவே போயிட்டு இருக்க இடத்துக்கு தான் இப்போ கார் வாங்கினதுக்கப்புறம் போவேன். ஆமாம். வேற எதுவும் பெரிய சேஞ்சஸ் வந்து நடக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக இல்லை. வேற எந்த ரெக்ரூட்மெண்ட்டும் புதுசாக வரல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 years 40 வருஷம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி ஒரு 12 வருஷம் இருக்குமா? ஆமாம், 12 வருஷம் இருக்குது. இதுக்கப்புறம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமாக உருவாக போகிறது கிடையாது. சரியா? அதுவும் உனக்கு இருக்கிற வேலையில் இன்னும் இதை தனியாக வச்சுட்டு இது தனியாக அந்த காருக்காக எதுவும் மிஸ் பண்ண போகிறது இல்லை. கண்டிப்பாக இல்லை. கரெக்டாக? அப்படின்னா இப்போ ஏற்கனவே இருக்கிற விஷயம் தான், அதே தான் தொடர போகிறேன். ஒன்லி திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் உனக்கு சேரும். ஆட்டோ பிடிச்சி போகிறது பதிலாக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்டில் போய்ட்டு பஸ்ஸை பிடிச்சி போகிறது மூலியம் அந்த ஒரு டைம் சேவிங்கும் சொல்ல முடியாது. ஒரு 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 கம்ஃபர்ட். அவ்வளோதான். அதுக்கு நீ 5000 ரூபா செலவு பண்ணுறதா இருக்கேன். அந்த 5000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக செலவு பண்ண போதா சொல்கிறேன்? ஒன்லி எனக்கு கம்ஃபர்ட்காக மட்டும் தான், வேற என்ன இருக்குது? கரெக்ட். நீ இப்போ 5000 ரூபா சொன்னல, நான் இப்படி கேட்குறேன். இந்த 5000 ரூபா ஏன் செலவு பண்ண அந்த காருக்கு? என்ன பர்பஸ்? நீ ஒரு 5000 ரூபா செலவு பண்ணுறதா இருக்குன்னு சொல்லல, அந்த காருக்கு ஏன் 5000 ரூபா செலவு பண்ணணும்? அட்லீஸ்ட் அந்த காரை அது அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? அந்த காரு டீசல் போடுறதுக்காக மட்டும் வரைக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ டீசல் போடுறதுக்கு தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா 5000 சொல்கிறேன். இந்த 5000 அப்படின்னா இப்போது 5000க்கு எத்தனை லிட்டர் நீங்கள் வந்து டீசல் வாங்கினா ரஃப்லி ஒரு சொல்லுவோம் ஒரு 50 லிட்டர். 50 லிட்டர் கரெக்டா? 50 லிட்டர் கரெக்டா? 100 இல்லை 500 லிட்டர் வரும். இல்லை சாரி 50 லிட்டர் தான். 50 லிட்டர் 100 போட்டு ரஃபில் போட்டால் 5000. ஸோ 50 லிட்டர் போகிறோன்னு வச்சுக்கேன். ஆவரேஜாக வந்து 20 கிலோமீட்டர் வெண்டோ கொடுக்குறதா வச்சுப்போம். 50 × 20 என்னாச்சு? 10,000. 10,000 இல்லையே 1000 தான் வருது. சரியா? அப்போ எவ்வளோ ஓட்டுவ நீ? ஒரு மாதத்துக்கு 1000 கிலோமீட்டர் ஓட்டுவேன். ஸோ 1000 கிலோமீட்டர் ஓட்டினா உனக்கு ஒரு 5000 ரூபா செலவுப்படுது. சரியா? ஓகே. இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நீ செலவு பண்ணுறதா இருக்க. கரெக்டாக? கரெக்டு தானே? 50 × 20 2. சரியா? ஒரு 1000 நீ வந்து வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 1000 கிலோமீட்டர் மேலே ஓட்ட போகிறது இல்லை. சாரி எவ்வளோ? 5000 ரூபா. கரெக்டு தான் உங்களுக்கு. 5000 ரூபா டிவைட் பை 100 போட்டுன்னு வச்சுக்கேன். ஆமாம் கரெக்ட் தான். 50 × 20 50 லிட்டர் தான் வரும் உனக்கு. 50 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் ஓடினா உனக்கு 1000 கிலோமீட்டர் வரும். சரியா? ஒரு மாதத்துக்கு நீ 1000 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்ட போகிறது இல்லை. கரெக்டாக? எங்கே நீ 1000 கிலோமீட்டர் ஓட்ட போகிற ஒன்றும் பெருசாக கிடையாது. அப்போது நீ அதிகபட்சம் 5000ங்கிறதே ஜாஸ்தி. ஓகே. ஆக்சுவலி உன்னோட ரெக்குவயர்மெண்ட்டு நீ 2000 நீ சொல்கிறது டீசல் மட்டும்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டுனா அதிகபட்சம் உனக்கு வந்து 2000 2500 மேலே செலவு கிடையாது. கரெக்டாக? இப்போ நீ 4 லட்ச ரூபா கொடுத்து அந்த காரை வாங்கிட்டு நீ ஒரு 2500 வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறதுக்கு அந்த கம்ஃபர்ட்டுக்கு செலவு பண்ணுறது ரெடியாக இருக்கு. ஓகே. ஆமாம் கரெக்ட். இப்போ இந்த 2500 வரைக்கும் தான் செலவாச்சுன்னா உனக்கு சந்தோஷம் கொடுமா கொடுக்காதா? ஆமாம். இது வந்து ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் தானே. அந்த கார் வாங்கறதுனால உனக்கு சந்தோஷம் தான் கொடுக்க போகுது. ஏன்னா 4 லட்ச ரூபா நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப நாளாக நீ அதுக்கு வந்து நீ செலவு அந்த கடை வாங்க பொறுத்து 4 லட்ச ரூபா நீ இது வாங்கிட்டேன். சில பேர் வந்து 4 லட்ச ரூபாய் ஃபுல்லாக செலவு பண்ண மாட்டாங்க. புரியுது. சரியா? அது 2 லட்ச ரூபா கடன் வாங்குவாங்க. 2 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் கையில் வச்சிருப்பாங்க. அந்த 2 லட்ச ரூபாய்க்கு வந்து 5-6 வருஷம் கஷ்டப்படுவாங்க.
ஓகே. அதுக்கப்புறம் 2 லட்ச ரூபா கொடுத்து அந்த கடை வாங்கினதுக்கு வந்து ஒரு வட்டி கட்ட வேண்டியது இருக்கும். புரியுது. சரியா? இவ்வளோலாம் உங்களுக்கு கஷ்டம், உனக்கு அந்த கஷ்டம் இருக்காது. நீ வாங்கினா யூ வில் பி ஹாப்பி. இப்போ இதுதான் உன்னோட கேள்வி, அது எனக்கு எப்படி வந்து அது 7.5 அமையும் அப்படின்னு. நான் உனக்கு 7.5 அமையும் நான் சொல்லவே இல்லை. 5,000 ருபீஸ்னோட ஓகே தான், பர் மந்த் 5,000 ருபீஸ்னாலும் இன்னும் இஷ்யூ கிடையாது எனக்கு. நோ இஷ்யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அஃபோர்டபுள் இருக்கிறதுனால நோ இஷ்யூ. எனக்கு அது வரைக்கும் செலவு பண்ணாலும் எனக்கு வந்து அது வந்து பிரச்சனையை உண்டு பண்ணாது, சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட எவ்வளோனா பண்ணாதுக்கலாம், பட் ரியாலிட்டியில் என்னன்னா நீ அந்த காருக்கு இவ்வளோ தான் செலவு பண்ண போது ப்ரீஃபிக்ஸ்டு தானே. கரெக்ட். ஆமாம் ஆமாம். அப்போ ப்ரீஃபிக்ஸ்னா உன்னோட தேவைக்கு 2,000 ரூபா மேலே அதை எடுத்துக்கூடாது. கரெக்ட். 2,000 ரூபா மேலே எடுத்தாலே அது என்ன ஒருத்தர் உங்களுக்கு நீ அஃபோர்ட் பண்ண முடியும், பட் இன்கன்வீனியன்ஸ் ஆகிடும். ஆமாம். ஏன் நம்ம அதுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம்? எதுக்காக? 2,000 தானே செலவு பண்ணோம், அதுக்கு அவ்வளோதானே நம்ம வந்து முடிவு பண்ணணும். அப்போ வரமா இல்லை வந்து 7.5ங்கிறது நீ ப்ரீ டிட்டர்மின் பண்ணினா அந்த செலவுக்குள்ளரவே அந்த காரோடைய செலவு இருந்துச்சு, ஆக்சுவல் செலவு இருந்துச்சு அப்படின்னா அது உனக்கு வரும். ஆனால் நீ ப்ரீ டிட்டர்மின் பண்ணினதை விட எனாமஸாக எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது உனக்கு 7.5 நாட்டு சைன் தான். சரியா? இப்போ நான் உனக்கு வரேன். இப்போ 2,000 ரூபா வந்து வருஷத்துக்கு உனக்கு பிரச்சனை கிடையாது. கரெக்டாக வென்டோ கார் வாங்கலாம். சாரி, மந்த்துக்கு கரெக்டாக. ஆனால் இப்போது 2,000 ரூபா பர் மந்த்துக்கு அப்படின்னா வருஷத்துக்கு எவ்வளோ வருது உனக்கு? 15,000 வரும். சாரி, 2,500 25,000 30,000 ரூபா வருது. ஆமாம். சரியா? இப்போ நீ உனக்கு 30,000 ரூபா வந்து பார்த்தோன்னா நீ வந்து சொல்கிற அஃபோர்டபுள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் டிஸ்கஸ் பண்ண நிறைய பேரில் அவ்வளோலாம் கூட கிடையாது. அதை அந்த 30,000 கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, செலவு பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இதை வந்து ஒரு ப்ரிஸ்டேஜ் சிம்பிளாக, ஒரு ஐக்கானா, இங்கே பாரு நான் வந்து பார்த்தோன்னா நான் வீணாக போய்ட்டு நினச்சிங்க, நான் கஷ்டப்படுன்னு நினச்சிங்க, நான் வந்து பார்த்தோன்னா வளர மாட்டேன்னு நினச்சிங்க, பாரு உங்கள் எதிர நான் வளர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு காட்டுறத வீட்டிலேருந்து ஜவல்ஸ் எதுவுமே காட்ட முடியாது. புரியுது. வாங்குற சம்பளத்தை எதுவுமே காட்டிக்க முடியாது. எதிராளிகிட்ட யாருக்கு எதிரானோ அவங்க கிட்ட எதை காட்டணும்? ஒரு காரை தான் நீ காட்டணும். புரியுது. சரியா? அப்போ இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க காட்டுவாங்க, இங்கே பாரு நான் கார் வாங்கிட்டேன், நான் நல்லா இருக்கேன், வசதியாக இருக்கேன் அப்படின்னு. அப்போ அவங்க நிஜமாலே அது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினது எதுக்காக இல்லை, கம்ஃபர்ட்டுக்காக வாங்கலை. நான் எல்லாரையும் அப்படி சொல்லலை வியூஸ், மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இதில் இருக்காங்க அந்த மாதிரி. அப்போ அவங்களுக்கு 5,000 ரூபாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய, நீ வந்து 2,000 ரூபா வச்சுனாலே அதுவே என்ன உனக்கு 25,000 30,000 அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. அதுவே அவங்களுக்கு கஷ்டம் டீசலுக்கு. அப்போ இன்னுமே கம்மியாக தான் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 மேலே செலவானாலே, வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே செலவானாலே அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம அசியூம் பண்ணி, இப்போ நான் நீ சொல்கிற மாதிரி 25,000 30,000 வச்சுக்கேன், 30,000 ரூபாய் செலவு பண்ணேன். இப்போ 30,000 ரூபாய்க்குள்ள இருந்தால் நீ ஹாப்பி தானே? ஆமாம், சந்தோஷம் தானே? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, வருஷத்துக்கு 30,000 ரூபாய் செலவாகாது. எவ்வளோ செலவாகுனா 30,000 அப்படியே வச்சுக்கோ. ஓகே, அது டிஃபால்ட்டாக உனக்கு ஆகும். ஓகே, அதாண்டி நீ வென்ட்டை வாங்குறேன்னா ஒரு வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய் நீ செலவு பண்ணணும். 30,000 ரூபாய் இல்லாமல் 30,000 ரூபாய் இல்லாமல் 1,50,000 ரூபாய் செலவு பண்ணணும். அதுலேயும் கீழே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் கொடுக்குறேன். இந்த 1,50,000 ரூபாய் எதெல்லாம் கவர் ஆகாதுன்னா, நீ ஒருவேளை வந்து நீ ஓட்டும் போது எங்கேயோ இடிச்சிட்டே அப்படின்னா, அதுக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா, அதுக்கு நீ டிங்கரிங் பெட்டிலாம் பண்ணுவ பற்றியா, ஒரு 30,000 35,000 40,000 ஆகும். அது கவரேஜ் ஆகாது. இதில் இன்சூரன்ஸுக்கு கவரேஜ் ஆகாது. இப்போ நீ சொன்ன 2,000 ரூபாயில் என்ன ஆகாது, இன்சூரன்ஸ் வராது. இன்சூரன்ஸ் நீ வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 13,000 நிற்கும். அப்போ நீ கவனிச்சிக்கோ, நீ வந்து 2,000 ரூபாய் நினைக்கிற, அதுவே 30,000 வந்துருச்சு. 30,000 ஓகே, ஆனால் இப்போ இன்சூரன்ஸ் ஒரு 12,000 வருதுன்னு உனக்கு ஹாப்பி போயிடுச்சு. யூ லாஸ் த ஹாப்பி. கரெக்ட். இதுக்கிடையில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, போயிடுச்சு, வந்துச்சுருக்கேன், இது கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுறேன். அதெல்லாம் எல்லாருக்கும் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் எடுத்துறேன். நான் சொன்ன 1,50,000 ரூபா வருது இல்லை, அது வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பே பண்ணுறது ரெடியாக இருக்கியா? அதுதான் ஏன் அவ்வளோ வருது, அது என்ன செலவு இருக்குது? நான் தான் கார் பார்த்து தானே வாங்குறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலவு மட்டும் தான் இருக்குது, வேறு என்ன செலவு இருக்குது அதில்? வியூவர்ஸ், இதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவோட நான் சொன்ன கன்சாலிடேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் இங்கே உள்ள இம்பார்ட்டன்ட். இதை நிறைய என்னென்னா, நிறைய பேர் அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஆனால் எவ்வளோ பேர் வந்து கொடுத்துருக்கான்னு தெரியல. அதை தான் நான் தேடி பார்த்து இப்படி கொடுக்குறேன். ஏன்னா நானும் நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கேன், செகண்ட்ஸ் கார் வாங்குறவங்க யார் வாங்கணும் யார் வாங்கக்கூடாதுன்னு. இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா வந்து மக்களுக்கு சரியாக போய் சேரல அப்படிங்கிறது நிறைய விஷயத்தில் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட வருவாங்க, வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சார் நான் ஏமாந்துட்டேன் சார், நான் ஆனால் அந்த காரில் ஏமாந்த மாதிரி இருக்காது. ஏமாந்துட்டுங்கிறது சில பேர் இருக்காங்க. எப்படின்னு கேட்டால், ஒரு 2 லட்சம் ஓடின காரை சரியா ஒரு 30,000 தான் ஓடி இருக்குங்கிறது மீட்டரில் மாற்றி அதை டிங்கரிங் பெயிண்ட்லாம் பக்காவாக பண்ணி 30,000 ஓட்டின மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்தட்டிக் அப்பியரன்ஸ் காமிச்சு
வித்துறவங்க இருக்காங்க. இப்போ அந்த காரை வாங்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆடி போய் தான் கிடக்கும். ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அழுறாங்க, வலிக்குது, என்னால் தாங்க முடியல, இது எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் அர்த்தம் இருக்குது. சரியா? ஆனால் நல்ல காரையை வாங்கிட்டு வந்து, சரியா, நான் இப்படி இன்னொன்று பிரேக் பண்ணிட்டேன். சில டைம் என்ன ஆகுனா, இப்போ 3 லட்சம் காரை இப்போ அடிச்சு போனாலும் 2 லட்சம் காரை வந்து 30,000 ஓடி இருக்கு அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த காரையே இப்படி பண்ணால் இந்த இது பாதிப்பு இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். சில பேருக்கு என்ன ஆகுனா, உண்மையிலேயே வந்து 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். ஓகே. ஆனால் வித்தவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். நீ சர்வீஸ் ரெக்கார்டில் போய் பார்த்தீங்கன்னா 30,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாமே இருக்கும். ஓகே. சரியா? இருந்தாலுமே அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் காராக இருக்கும். அது சர்வீஸ் ரெக்கார்ட் பக்காவாக இருக்கும், உனக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் என்னன்னா வெரி ரீசெண்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க என்ஜின் ஆயில் இல்லாமல் பை மிஸ்டேக்காக, என்ஜின் ஆயில் இல்லாமல் போகுது நிறைய காரணங்களுக்கு இல்லாமல் இவங்க வண்டியை ஓட்டிட்டுறாங்கன்னா அந்த என்ஜின் சீஸ் ஆகிடும். ஓகே. அதை எதுவுமே சர்வீஸ் ரெக்கார்டில் கொடுத்து ரெக்கார்ட்லாம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா உஷாராயிடும். ஓ. அதை எதையாச்சும் வந்து கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, விற்றுருவாங்க. அந்த மாதிரி கார் வாங்குறவங்களும் வந்து கதறாங்கன்னா அதில் அர்த்தம் இருக்கும். சில பேர் என்ன ஆகும்னா, என்ஜின் ஆயில் இருக்காது, பிரச்சனை இருக்காது, கூலண்ட் ஆயில் இல்லாமல் ஓட்டிடுவாங்க. ஓகே. அது பாயில் ஆகிடும், இல்லாட்டி லீக் ஆகிடும், ஏதோ ஒரு காரணத்தில் அது இல்லாமல் ஓட்டிட்டாலும் அந்த என்ஜின் ஓவர் ஹீட் ஆகி அதுவும் என்ன ஆகும், உனக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டமாயிடும். அதையும் கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணி விற்றுருவாங்க. அந்த காரை, அதாவது ஒரு 2 லட்சம் ஒன்று காரை 30,000 சொல்லி ஏமாந்து வாங்கிட்டு வந்தாலோ, இல்லை ஆயிலு வாட்டர் இல்லாமல் நல்ல அவ்வளோதான் ஓடி இருக்கு கிலோமீட்டர், ஆனால் இந்த டேமேஜ் ஆன காரை வாங்கிட்டு வந்துட்டு அவங்க நம்மக்கிட்ட வந்து அழறாங்க, கஷ்டப்படுறாங்க, வலிக்குது, இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, என்னால் முடியலன்னு சொன்னாலும் அதில் சென்ஸ் இருக்குதுன்னு நான் உணர்றேன். ஆனால் இந்த பீப்புள்ஸ் வந்து 10ல் ஒருத்தரோ 2 பேரோ தான் இந்த மாதிரி கேட்டகரி இருக்காங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் எந்த மாதிரி கேட்டகரினா, உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி அவங்க 4 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கான அதே கார் தான் இருக்கு, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கதறுவாங்க. ஓகே. ஏன் அது கதறாங்க, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த 1,50,000 பர் மந்த் பர் இயர் செலவு பண்ணவங்களுக்கு தெரியல. இப்போ நீயும் இதே மாதிரி வாங்கியிருந்தா உனக்கு இந்த 7 ரூபா. ஓ. அப்போ இப்போ நீ கேட்ட 1,50,000 என்ன, அது டீசல் இல்லைன்ட்டு, இன்சூரன்ஸ் கிடையாதுன்ட்டு, டிங்கரிங் பெயினி டேமேஜ் கிடையாதுன்ட்டு, அப்போ என்ன தான் அது 1,50,000 அப்படின்னா வென்டோக்கு சொல்கிறேன். சரியா? என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா இங்கே பாரு,